உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு சமையலின் இனிய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது கஷாயம். சளி ஜாஸ்தியாக இருந்தால் இந்த கஷாயம் செஞ்சு குடித்தா சளி சரியாயிடும். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு வாங்க பார்க்கலாம். மிளகு ஒரு 15 மிளகு, இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை, கற்பூரவள்ளி இலை ஒரு 5, தேவையான அளவு நம்ம பனவெல்லம் யூஸ் பண்ணிடுவோம். இப்போ வாங்க இந்த கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகும் இஞ்சியும் நம்ம குழவிக்கல்ல நசிக்கணும். வாங்க இப்போ எப்படி நசுக்கிட்டு செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டேன். பவுட்ரு பண்ண மிளகு, இஞ்சி நசுக்கின இஞ்சி, 5 கற்பூரவள்ளி இலை அப்படியே நசுக்கி போடணும், துளசி இலை, இது எல்லாம் இப்போ நல்லா 10 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா சுண்டிச்சு. இப்போ தேவையான அளவு பனவெல்லம் சேர்க்குறோம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் இறக்கணும் பனவெல்லம் சேர்த்து. இப்போ கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு டம்ளரில் மாற்றுறோம். கஷாயத்தை வடிகட்டியாச்சு. இப்போ கஷாயம் தயாராகிடுச்சு. இந்த கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றில் 1/4 டம்ளர் குடிக்கணும். குடித்தா சளி இருமல் எதுவுமே வராது, எல்லாம் சரியாயிடும். தொடர்ந்து சாப்பிடுங்க. இது சாப்பிட்டு 1/2 hour கழித்து தான் காஃபி டீலாம் குடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.